மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பிஆர் புஷ் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன் இருக்கும் பாருங்கள். என்ன அலைவ பாருங்கள், குளோல் போடுறான் 14 அலைவு இந்த இதில். அப்போ எப்படிங்க தப்பிக்க முடியும்? 14 இது நாங்கள் இப்போ தப்பிப்போமா இல்லையா, ஜெயிப்போமா இல்லையா, பூயா வாங்குமா இல்லையா, ப்ளஸ் ஆகுமா ஆகாதா? இத்தனைக்கும் இவர் வந்து இருங்க, இவர் 6 கில்லு, நான் 0 கில்லு. ஏன்னா நான் வந்து ஃபோனில் வந்து லேகு, செம்ம லேகு. நான் சும்மாலாம் சொல்ல, உண்மையிலே தான். ஏன்னா நம்ம நம்ம நாட்டில் சார்ஜ் இருப்பாங்க 26 தான் இருக்குது, 80 எத்தனைனா 26 தான் இருக்குது. அப்படி ஒரு இது, அப்படி ஒரு பிஆர் புஷ் பண்ணிக்கணும் ஃபைனல். 10 அலைவு அலைவு பார்க்கவே பாருங்க. இவன் வீட்டில் அழகாக கேம்ப் அடிக்கிறான். கேம்ப் ஆனால் இவன் தரமாக அடிக்கிறாங்க. 6 கிலோ அதுவும் 3 கிலோ யோசிச்சு அடிங்க பார்த்தீங்கன்னா வண்டி காட்டு வச்சுருந்தா நல்லா இருக்காங்க. இவன் எவ்வளோ டேமேஜ் போதோ அவ்வளோ டேமேஜ் திரும்ப வரும். அப்படிதான் நினைக்கிறேன். நான் என்ன காட்டு எடுத்து வந்துருக்கேன் பார்க்க முடியாது. ஓகே தரமாக கேம்ப் அடிக்கிறேன். என்னையா 8 பேர்? இவ்வளோன்னு சொன்ன 8 பேரா? தரமெல்லாம் டைமண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்களே. இந்த கிராண்ட் மாஸ்டர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் நினைக்கிறேன். இந்த ஜோனில் 20 அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். காசுக்குறான்னா எங்கள் ஜோனில் எங்கள் லைக் எல்லாரும் மஞ்சள் போட்டாங்க. இன்னும் ஸ்கோப் போட்டு அடிக்கிறான் அடிச்சுக்கிட்டே இருக்கான். 6 பேர் 5 கில் பண்ணணும். எங்கள் ஜோன் வந்து இவன் பக்கம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ நம்ம கொஞ்ச நாளாக வீடியோ போட்டுருக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஐயோ டே சுத்துறாதுரா. நமக்கு அந்த டீமே இருக்குது. 100 டோக்கன் வச்சுருக்கான். ஈலாம் பண்ண முடியாது. ஆனால் லைட்டாக நல்லாயிருக்கும். சரி இதே நாங்களும் கேம்ப் வச்சு தரமாக வந்திருக்கோம். டே நான் ஜோன்லாம் பண்ண முடியாதுடா. ஜோன் ஸ்குவாடே வந்துட்டு தாங்க இருக்குது. ஐயோ ஊசி வச்சுருக்கான். ஊசி குத்துறான். சரி